Hi, hello friends, welcome to RR Tools and Gardening. நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூன் ரிலேட்டடான ஒரு வீடியோவும் ப்ளஸ் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அடினியம் அராபிக்கம் ஒரு பிக் பாய் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கணும், உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம இன்னைக்கு அப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ட்ரீ லுக்கு இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸாக இவர் வந்து இந்த பாட்லேயே தான் இருக்காரு. ஸோ அப்ரூவ் பண்ணிட்டு காடெக்ஸ் என்ன சைஸில் இருக்குன்றத பார்க்கணுன்ட்டு ஒரு ஒரு ஆர்வம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஜூன், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அப்ரூவ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் மாறிடும். ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணோம்னா ஹெவி ரிஸ்க் ஆயிரும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த பிளான்ட்டோட காடெக்ஸு அப்புறம் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ மீன் ரூட் ராட்டன் ஆகிறதுலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்பயே பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும் அப்ரூவ் பண்ணுறதுல. பாட் சேஞ்ச் பண்ணலாமா, சாண்ட் மாற்றலாமா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட சாய்ஸ் தான். ஸோ நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அதே பாட்டில் தான் வைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போன்சாயை பொறுத்தவரையும் நம்ம பெரிய பாட்டுக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு சைஸ் அந்த பிளான்ட் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த சைஸ் நீங்கள் பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை விட வெளியில் வந்து அதிகமாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து பாட்டு மாற்றலாம். ஸோ சாயில் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புது சாயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடிஷ்னலாக நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்போஸ்டோ இல்லை வந்து கோட் மேனுவர் இல்லைனா வந்து என்பிகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த இடத்துல ஒரு இடம் இந்த தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கட்டர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காஞ்சி போயிடுச்சு. ஸோ தேவையில்லாத ஒரு பீஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லெல்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க, சும்மா கப் கேக் மாதிரி அப்படியே வந்துச்சுங்களா. சைஸ் வந்து பாருங்க, என்னால் சிங்கிள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ண முடியல, வலிக்குது கை. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஷேப் எல்லாமே கீழே நல்லா இருக்கும். ஸோ நான் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது நல்லது, இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட்டை பொறுத்த வரையும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரூட் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது.
இதோட ரூட்டை மட்டும் பாருங்க, சூப்பராகவே இருக்கு. இது நேச்சராகவே பாருங்க, ரூட் ட்ரெயின் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம இந்த போர்ஷன் வரையும் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து டிப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட் எல்லாமே மேலே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த காடெக்ஸ் மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சைஸில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அதுதான் பிளானு. பாருங்க ரூட் எப்படி வந்து மெர்ஜாக இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் அதே பிளான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. ஆல்ரெடி கல் நான் உள்ளே போட்டிருந்தேன், அது மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்லோட் பண்ணும்போது அது சப்போர்ட்டுக்காக நான் வைக்கணும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு சாயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நியூ சாயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பழைய சாயில் இருக்கிற அளவுக்கு அந்த இது இருக்காது. ஏன்னா நீங்கள் நிறைய தடவை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மண்புழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய மண்ணில் தான் ஃபார்ம் ஆகும் நிறையா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே நான் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பொசிஷன் மட்டும் பார்த்துங்க, நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்ட்டு. சென்டராக ஒரு பொசிஷனை பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும். அதாவது ஒரு அடினியம் அராபிக்கமோ இல்லை அடினியம் ஒபிசியமோ அப்ரூவ் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் மறுபடியும் சம்மரி பண்ணுறேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே பாட்டே நம்ம போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போன்சாயை பொறுத்தவரையும் பாட் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டுக்கு விட ரொம்ப பெரிய சைஸ் நீங்கள் பாட் எடுத்துட்டீங்கன்னா அதோட
லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன்சாய் லுக்கு தெரியாது. நீங்கள் அந்த போன்சாயோட அந்த ட்ரங்க் எந்த அளவுக்கு தடிமனாக இருக்கோ அதை விட கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஒரு சுத்து அதிகமாக ஒரு பாட் சைஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுமானது தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் நான் அதே தான் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் கொஞ்சம் டாப் அப் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா புது சாயிலை பொறுத்தவரையும் நீங்கள் மிக்சிங் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஓல்டு சாயில் நீங்கள் யூஸ்டு சாயில் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு புரதச்சத்து அதில் அப்படியே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூட் பண்ணும்போது அந்த கீழே இருக்கிற அந்த ஒரு சில இப்போ இதோட கார்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கு கீழே கொஞ்சம் வேர் பகுதி இருந்தது. அதுக்கு மேலே மட்டும் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் மேலே வச்சுட்டு ஒரு லேயர் மட்டும் நான் வந்து சாண்டு போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விழுது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடிமனான லுக்கு வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம அப்ரூவ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான சீசன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூனோட பிப்ரவரியிலேருந்து ஜூனோட முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ன வரையும் அப்ரூவ் பண்ணலாம் தயவு செஞ்சு சீக்கிரமாக பண்ணுங்கள். அப்ரூவ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறீங்க செடி வந்து வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்றது. இல்லை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அதோட க்ரோத்தோ அதோட ஷேப்பும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போன்சாயை பொறுத்தவரையும் ஃப்ளவரிங் பிளான்ட் தான். பட் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க்கு அதோட காடெக்ஸ் மட்டும்தான். பின்னாடி இருக்கு இல்லையா இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ட்ரங்க் இதோட காடெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். என்னோட இயர்லியர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு பீஸ்ட்னு தான் சொல்லணும். நான் ஃபியூச்சர் வீடியோவும் போடுறேன். ஏன்னா ரீசெண்டாக அது அப்ரூவ் ஆயிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ராட் ஆயிருந்தது அப்படின்னு. ஸோ அது நான் அதோட வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.